வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்டரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EPSON TM T82 இந்த பிரிண்டரை பற்றின ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெர்மல் பிரிண்டர். இது மூலிமா நம்ம ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணி நம்ம பில் போட்டுக்கலாம். இந்த பிரிண்டருக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, பவர் கேபிள் அடாப்டர். இந்த அடாப்டர் மூலிமா தான் உங்களுக்கு வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு பிரிண்டர் டிவைஸ்களை கொடுக்கும். இது டைரெக்டாக நம்ம ப்ளக் பண்ண முடியாது, இதுக்கு தனியாக ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா USB கேபிள். இந்த USB கேபிள் தான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணுற டேட்டாவை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறது. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல். இந்த யூசர் மேனுவலில் இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் போட்டிருக்காங்க, அதை நம்ம படித்து பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பவர் கேபிள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அடாப்டர் கேபிள், அந்த அடாப்டர் கேபிளோட இந்த பவர் கேபிளை வந்து ஜாயின் பண்ணி ப்ளக்கில் கொடுத்துட்டு தான் நம்ம பண்ண முடியும், டைரெக்டாக வந்து பண்ண முடியாது. பவர் கேபிள் வந்து கண்டிப்பாக வேணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டருக்குள்ளே வேறு என்ன இருக்கலாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் செவுத்தில் மாட்டி பிரிண்டர் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு வால் கிளாக் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செவுத்தில் ஆணி அடித்து மாட்டி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டரோட ஒரு சாஃப்ட்வேர் CD கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டர் கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் CD கொடுத்துருக்காங்க. TM T82 அப்படிங்கிற மாடலுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து பிரிண்டரை வந்து பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறேன். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மெடிக்கல் ஷாப் அங்கெல்லாம் வந்து இந்த பிரிண்டர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கைக்கு அடக்கமாக இருக்கிறனால, கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் 2-3 மாடல் வருது. இந்த மாடல் பேசிக் மாடல்னால இதில் வைஃபை கிடையாது, த்ரூ வந்து டேட்டா கேபிள் மூலிமா கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தெர்மல் பேப்பருங்கிற ஒரு கோட்டிங் பேப்பர் வரும். அந்த கோட்டிங் பேப்பரை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். நார்மலாக வர பேப்பர்லாம் இதில் எடுக்க முடியாது. இது வந்து இந்த கோட்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டருக்கு நான் பின்னாடி இருக்கிற பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா USB கேபிள், இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவர் அடாப்டருக்கு சொருகிற அந்த ப்ளக் பாயிண்ட்டு. அதில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ப்ளக் பாயிண்ட் சொருகிறப்ப பார்த்து சொருகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் USB கேபிளை வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். USB கேபிளை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிரிண்டர் வந்து நீங்கள் நார்மலாக வந்து கம்ப்யூட்டரோடு வர UPSஐ வச்சு கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கப் உங்களுக்கு வந்து பேக்கப் இதில் நிற்கும். நீங்கள் வர கம்ப்யூட்டரில் வர UPS கூட நம்ம நார்மலாக வர UPS கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது USB கேபிள் வந்து அதில் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஒயர் மட்டும் மேக்ஸிமம் வந்து தொங்க விடாமல் பார்த்துங்க. ஏன்னா தொங்க விட்டிங்கன்னா ஒயர் மடங்குச்சுன்னா கேபிள் பெண்ட் ஆகும். பெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒயர் கட் ஆகும். அதனால் மடங்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பவர் கேபிள் வந்து இந்த 3 பின்னில் கொடுத்துருப்பாங்க. இந்த பழைய PS2 கேபிள் மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சு அந்த ஹோலில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். மாற்றி ஃபிட் பண்ணிங்கன்னா பின்னு வளைஞ்சிரும். வளைஞ்சின்னா பின்னு வேறு பின்னு தான் போட்டாகணும். ஆனால் அந்த நீங்கள் இன்சர்ட் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக இருக்கிற அந்த ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்குக்கு நேராக வச்சு நீங்கள் அதில் வந்து கரெக்டாக வந்து சொருவுங்க. இப்போ சொருவினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டரில் வந்துட்டு நீங்கள் அந்த ப்ளக் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன இருக்குங்கிறத அப்போ நான் சொல்கிறேன். நான் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ளக் பண்ணணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் நான் பொறுமையாக அதில் சொல்கிறேன். கரெக்டாக அந்த ஹேரோ மார்க் போட்டிருப்பாங்க, அதில் வச்சு பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பேப்பர் அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த தெர்மல் பேப்பரை உள்ளே வச்சு எடுங்க. அதே மாதிரி தெர்மல் பேப்பர் ஷைனிங்காக இருக்கிற பக்கம் வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும். அதாவது பிரிண்ட் ஆகி வெளியில் வர பக்கமாக இருக்கணும். அதில் தான் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் வந்து பிரிண்ட் வந்து நல்லா உங்களுக்கு கிளாரிட்டியாக நிற்கும். இந்த பிரிண்ட் அவுட் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஒரு வாரம் 2 வாரம் வரைக்கும் தான் இருக்கும். அப்போ நான் வந்து கம்ப்யூட்டரில் இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். இன்ஸ்டலேஷன் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டலேஷன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஒரு டெஸ்ட் பேஜை கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ டெஸ்ட் பேஜ் வந்துருச்சு.